உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். ஊட்டி மலையில் இரவு நேரத்துல இடி மின்னலோட கடும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அங்க ஒரு கார் அந்த பாதையில ரொம்ப வேகமா வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருந்தது. காரை ஓட்டிட்டு இருந்த கால் டாக்ஸி டிரைவர் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ரித்தன்யாவை பார்த்து, அம்மா, மழை ரொம்ப வேகமா வருது, நம்ம எங்கேயாவது வண்டிய கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு அப்புறமா போகலாமா அப்படின்னு தயக்கத்தோட கேட்டாரு. அத கேட்ட ரித்தன்யா, அண்ணா ப்ளீஸ், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் ரொம்ப எமர்ஜென்சியா போறேன்னா, நீங்க கேக்குற பணத்தை அப்படியே கொடுத்துடுறேன், ப்ளீஸ் வண்டிய எங்கேயுமே நிப்பாட்டவே வேண்டாம் அப்படின்னு கெஞ்சும் குரல்ல சொன்னான். அத கேட்ட டிரைவர், ஐயோ என்னம்மா நீங்க, பணத்துக்காக நான் சொல்லலம்மா, என்ன அவசரமா இருந்தாலும் நம்ம உயிர் நமக்கு முக்கியம் இல்லையா, அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னவரு சாலை மீது கவனத்தை நிறுத்தியபடி வண்டிய நிப்பாட்டாம லாவகமா காரை ஓட்டினாரு. உயிர் முக்கியம் என்பதாலதான் நான் கொஞ்சம் சீக்கிரமா போக சொல்றேன் அப்படின்னு வருத்தம் கலந்த குரல்ல சொன்னா ரித்தன்யா. அவள் சொன்னதை கேட்ட டிரைவர், பாவம் இந்த பொண்ணுக்கு என்ன சூழ்நிலையோ அப்படின்னு நினைச்சவரு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல. அவர் பாட்டுக்கு வண்டியை ஓட்டினாரு. நல்ல வேலை, டிரைவர் ஏற்கனவே மலைப்பகுதியில ஓட்டும் திறமை உள்ளவரா இருந்ததுனால அவர் வேகத்தோட ஓட்டினாலும் ரொம்ப கவனத்தோடயே ஓட்டுறது ரித்தன்யாவுக்கு நல்லா புரிஞ்சுது. டிரைவர் சாலையில கவனத்தை செலுத்தினதை பார்த்த ரித்தன்யாவுமே அதுக்கப்புறம் டிரைவர் கூட மேல எந்த பேச்சுமே கொடுக்காம அமைதியா வந்தா. இனி அங்க நடக்க போறத நினைச்சா அவளுக்கு உடம்பெல்லாம் அந்த குளிர்ல கூட வேத்துச்சு. அங்க மருத்துவமனையில அவளுடைய அத்தனை சொந்தங்களும் இருக்கும். ஆனா யாருமே அவளை பாசமா பார்க்கவே மாட்டாங்க. எல்லார் முகத்திலையும் வெறுப்பும் கோபமும் மட்டுமே இருக்கும். அதை எதிர்கொண்டு நிக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். யாரும் அவளை அன்பா அங்க வரவேற்க போறதே இல்லைன்னு தெரிஞ்சும் நான் ஏன் அங்க போகணும், திரும்பி பெங்களூருக்கே போயிடலாமா அப்படின்னு கூட ஒரு வினாடி நினைச்சா ரித்தன்யா. அங்க அவளுக்குன்னு யார் இருக்காங்க, எதுக்காக நான் அங்க போய் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சவருடைய மனக்கண்ல வந்துச்சு விக்ரமனுடைய முகம். இந்த 3 வருஷத்துல அவனுடைய உருவம் கூட இப்ப கொஞ்சம் மாறி போயிருக்கும் அப்படின்னு நினைச்சவ பழைய நினைவுகள்ல மூழ்கினா. ரித்தன்யா, நீ ரொம்ப அழகு தெரியுமா, அதுவும் நான் உன்னை பார்க்கும்போது நீ வெக்கப்பட்டு முகமெல்லாம் சிவந்து தலை குனிவ பாத்தியா, அப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, எப்படி இருக்கும் அப்படின்னு முகம் சிவந்து கேட்டவள நெருங்கி வந்த அந்த உருவம் திடீர்னு மறைஞ்சு போச்சு. கார் சடன் பிரேக் போட்டு நின்னுச்சு. மறுபடியும் நினைவுக்கு வந்த ரித்தன்யா தலைய உலுக்கிக்கிட்டா. எதிரில பார்த்தா அங்க அவங்களோட வண்டிக்கு எதிரில லாரி ஒண்ணு மலையில இருந்து இறங்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கவனம் தப்பி இருந்தா அவங்களுடைய வண்டியும் லாரியில மோதி இருக்கும். ஒரு கணம் அதிர்ச்சியில உறைஞ்சே போனா ரித்தன்யா. இப்படிதானே 1 வாரத்துக்கு முன்னாடி பாவனாவுக்கும் விபத்து நடந்திருந்தது, அதனால தானே இப்போ அவ இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு நினைச்சவ அவளுடைய தலைய உலுக்கிக்கிட்டா. இப்போ விக்ரமனுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்குன்னு கேள்விப்பட்டா. ஆனா அதுக்கு அம்மா நான் இல்ல அப்படின்னு வேதனையோட நினைச்சா ரித்தன்யா. மறுபடியும் நடப்புக்கு வந்த ரித்தன்யா கொஞ்சம் ஏமாந்திருந்தா அவங்களுடைய கார் அந்த லாரியில மோதிருக்கும் அப்படின்னு உணர்ந்தவ டிரைவர் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டா. அண்ணா, என்னாலதான் நீங்க இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க, அது எனக்கு புரியாம இல்லனா, ஆனா இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில வண்டியை எங்கேயும் நிப்பாட்டவே முடியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னா கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க அப்படின்னு வேதனையோட சொன்னான். அதை கேட்ட டிரைவரும், இல்லம்மா, தப்பு உங்க பேர்ல இல்ல, என் மேலதான் இருக்கு, நான் தான் கொஞ்சம் அசந்துட்டேன், நம்ம மேல தப்பு இல்லம்மா, லாரி ஓட்டுறவங்க தான் கொஞ்சம் சைடு வாங்கிட்டாங்க, என்னால பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவரு அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாவே வண்டி ஓட்டுறாரு. ஆனா ரொம்பவுமே கவனத்தோட இருந்தாரு. அதை பார்த்தவ கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடைஞ்சு காரோட பின்னிருக்கையில சாஞ்சு உட்கார்ந்துகிட்டா. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறம்
ஊட்டியில இருக்கிற பெரிய மருத்துவமனையில கார் உள்ள போச்சு. இடியும் மழையும் இருந்த போதிலும் ரித்தன்யா காரை விட்டு இறங்குறதுல தயக்கம் காட்டவே இல்லை. டிரைவர் கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்துட்டவ அவருக்கு பெரிய நன்றியை சொல்லிட்டு இறங்கினா. பணத்தை வாங்கின டிரைவரும் ரித்தன்யாவை பார்த்து, இனி கார் வேணும்னா தயங்காம எனக்கு போன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்தாரு. அதை அவசரமா வாங்கி தன்னோட ஹேண்ட்பேக்ல வச்சவ காரை விட்டு இறங்கி நடந்தா. அவ மருத்துவமனை வளாகத்துக்குள்ள வந்து ஐசியூ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அதை நோக்கி நடந்து போனா. அந்த ஐசியூ காரிடார்ல அவ வரும்போதே அவளோட அத்தனை சொந்தங்களும் அவளை கழுகு மாதிரி கொத்துறது மாதிரி பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அத்தனை சொந்தங்களும் தலை நிமிர்ந்து கூட பார்க்காம அவங்கள கடந்து போவது அவ்வளவு சுலபமா இல்ல ரித்தன்யாவுக்கு. தன்னோட அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, அண்ணன் ஒவ்வொருவரா கடந்து ஐசியூவுக்கு வர்றதுக்குள்ள அவளுக்கு பாதி உசுரே போயிடுச்சு. அத்தனை பேரும் அவளை இமக்கொட்டாம பாத்துக்கிட்டே இருந்தாங்க. விட்டா அவளை அடிச்சு கொன்னுடுவாங்க போல இருந்தது எல்லாத்தோடைய முகங்களும். வெக்கம் கெட்டவ எப்படி வந்து நிக்கிறா பாருங்க அப்படின்னு அவ சித்தி சொல்றது ரித்தன்யாவோட காதுல தெளிவாவே விழுந்துச்சு. இப்படி ஒவ்வொருவரும் அவளை கேவலமா பேச அதை கேட்டபடி எல்லாரையும் தலை குனிஞ்சபடி கடந்து ரித்தன்யாவால ஒருவனை மட்டும் கடக்க முடியாம ஒரு வினாடி நின்னா. தரையில அந்த கால்களை பார்த்தவ அது விக்ரமனுடைய கால்கள் தான் உணர்ந்துகிட்டா. ஆனா அந்த கால்களுக்கு மேல அவனுடைய முகத்தை பார்க்க அவளுக்கு சுத்தமா தைரியமே வரல. ஆனா அவனுடைய பார்வை அவளுடைய உடம்பு முழுவதும் ஊசி மாதிரி குத்துறத அவ உணர்ந்தா. அதுக்கு மேல அவ அங்க நிக்கவே இல்லை. உடனே ஐசியூக்குள்ள கதவு திறக்க கதவின் மீது கையை வச்சவ அதிர்ந்து நின்னா. ஏன்னா அவளுடைய கைகளுக்கு மேல விக்ரமனுடைய கைகள் வந்து பதிஞ்சது. தீ சுட்டது மாதிரி அத உதற முயற்சி பண்ணவ முடியாம திகச்சு போய் அப்படியே நின்னா. ஏன்னா அவ கதவுல கைய வச்சதுமே அதுக்கு மேல கைய வச்சவன் அந்த கதவின் கைப்பிடியோட ரித்தன்யாவோட கைகளை நல்லா அழுத்தி பிடிச்சிருந்தான். அந்த வலிய தாங்க முடியாம பல்ல கடிச்சிட்டு நின்னா ரித்தன்யா. வேற வழியே இல்லாம அமைதியா நின்னவள அவன் நிமிர்ந்து கூட பார்க்கல. திடீர்னு அவளுக்கே தோணுச்சு. மெல்லமா அவனை நிமிர்ந்து பார்த்தா ரித்தன்யா. அப்படி நிமிர்ந்து பார்த்தவ ரொம்பவுமே அதிர்ந்து போனான். ஏன்னா விக்ரமனுடைய முகம் இப்போ கர்ண கொடூரமா இருந்துச்சு. பழைய விக்ரமன் கிட்ட இருந்த அந்த மென்மையெல்லாம் காணாமையே போயிருந்தது. இவ்வளவு கொடுமையோட விக்ரமனை இதுவரைக்கும் பாத்திராத ரித்தன்யாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. குளிர்லையும் வேக்க ஆரம்பிச்சது. பேச்சே அவளுக்கு வரல. அவ கண்களை அகல விரிச்சபடி விக்ரமனையே பார்க்க அத ஒரு வினாடி ஊடுருவி பார்த்த விக்ரமன், இப்போ நீ எங்கடி இங்க வந்த? யார பார்க்க உள்ள போற? யாடி நீ அப்படின்னு கடுமையான குரல்ல கேட்டான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே அவளுக்கு தெரியல. அதிர்ச்சியில விக்கித்து அப்படியே நின்னா ரித்தன்யா. அப்போது கடவுள் மாதிரி அவளுடைய மாமா பக்கத்துல வந்தாரு. நீ ரித்தன்யாவோட கைய விடு விக்ரமா. நான் தான் ரித்தன்யாவை வர வச்சேன். உள்ள இருக்கிறது உன்னோட மனைவி பாவனா. அவ கடைசியா ரித்தன்யாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உனக்கும் தெரியும் இல்லையா? நீ அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதான் நான் தான் ரித்தன்யாவுக்கு போன் பண்ணி அவசரமா இங்க வர வச்சேன் அப்படின்னு சொன்னாரு விக்ரமனுடைய அப்பா சதாசிவம். அதை கேட்ட விக்ரமன், ஏன்பா இப்படி பண்றீங்க? இவ 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு ஓடி போனது மறந்துட்டீங்களா? மறுபடியும் இவ காலையா நாம போய் விழணும்? பாவனாக்கு ஒண்ணு ஆகாதுப்பா என்றான். அவ ஏதோ பயத்துல ஆசைப்பட்டுட்டா. அதுக்காக கண்ட கழிசறையெல்லாம் உள்ள விட்டுருவீங்களா அப்படின்னு மிக கொடூரமான வார்த்தைகளை விட்டான் விக்ரமன். என்னது, நானா கழிசறை அப்படின்னு அதிர்ச்சியோட விக்ரமனையே பார்த்துக்கிட்டு நின்னா ரித்தன்யா. இதே வாயால அவளை தேவதன்னு சொன்ன காலமும் இருந்தது. அத நினைச்சவ இப்போ மனம் முழுக்க புழுவா துடிக்க அமைதியோட பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னா. விக்ரமா அப்படின்னு கண்டிப்பு குரல்ல கூப்பிட்ட சதாசிவம், உள்ள படுத்துட்டு இருக்கிறது உன்னோட மனைவி. அத மனசுல வச்சுக்கோ. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா
கடைசியா அவ கேட்ட விஷயத்த நாம பண்ண முடியலன்னு நம்ம சாகுற வரைக்கும் அந்த குற்ற உணர்வுலயே இருப்போம், பரவாயில்லையா அப்படின்னு கேட்ட சதாசிவத்தின் கேள்வியில கொஞ்சம் மௌனமானா விக்ரமன். நீ ரித்தன்யாவை உள்ள போக அனுமதி கொடு விக்ரமா. பாவனா ஏதோ ரித்தன்யா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா, அவளை உள்ள விடு அப்படின்னு கண்டிப்பான குரல்ல சொன்னாரு சதாசிவம். தன்னோட அப்பாவோட பேச்ச இதுவரைக்கும் மீறாத விக்ரமன் வேற வழியே இல்லாம ரித்தன்யாவின் கைகளின் மேல இருந்த அவனுடைய கைகளை விலக்கினான். அவ உள்ள போறப்போ அவ பின்னாடியே போனான் விக்ரமன். அத பார்த்த சதாசிவம் விக்ரமனுடைய கையை பிடிச்சு நிறுத்தினாரு. அப்பா விடுங்கப்பா, நானும் உள்ள போறேன். அவ என் பாவனாவை கொன்னாலும் கொன்றுவா அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அந்த வார்த்தைய ரித்தன்யா கேட்டுக்கிட்டேதான் உள்ள போனான். என்னது, பாவனாவா? அதுவும் என் பாவனாவா? நானா பாவனாவை கொல்ல போறேன் அப்படின்னு கசப்போட நினைச்சவ எல்லாரும் என்ன கொல்லாம இருந்தா பத்தாதா அப்படின்னு விரக்தியோட நினைச்சா. மெல்ல நடந்து பாவனாவோட படுக்கைக்கு போனா ரித்தன்யா. அங்க பாவனா தலையில அடிபட்டு ரத்த காயத்தோட இருந்தவளை கட்டு போட்டு வச்சிருந்தாங்க மருத்துவர்கள். பக்கத்துல ஏதேதோ மிஷின் எல்லாம் ஓட ஆக்சிஜன் அவளுக்கு போயிட்டு இருந்தது. அதை பார்த்து ஒரு வினாடி உறைஞ்சு போய் அப்படியே நின்னா ரித்தன்யா. பாவனாவ 3 வருஷத்துக்கு பிறகு இந்த கோலத்திலேயா அவ பார்க்கணும் அப்படின்னு மனசுல வேதனையோட நினைச்சுவ மெதுவா அவ பக்கத்துல போய் அவ கை மேல தன்னோட கைய வச்சு பாவனா பாவனா அப்படின்னு மெதுவா கூப்பிட்டா. நான் ரித்தன்யா வந்திருக்கேன்னு சொன்னான். அந்த குரல்ல கண்களை மெதுவா திறக்க ரித்தன்யாவை பார்த்த பாவனாவோட கண்கள்ல கண்ணீர் ஆறா பெருகுச்சு. அதை கண்ட ரித்தன்யா அவளுடைய கண்கள்ல வழிஞ்ச கண்ணீரை தொடச்சு விட்டா. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரமா பாவனாவோட கைய பிடிச்சபடி ரொம்ப நேரம் பேசினா ரித்தன்யா. வெளியில ஐசியூ அறைக்கு கண்ணாடி ஜன்னல் வழியா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த விக்ரமனுக்கு கோவத்துல முகமெல்லாம் செவந்து போச்சு. விக்ரமன் ரித்தன்யாவையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் கண்ணாடி வழியா. ரித்தன்யா அவனுக்கு எதிரில பாவனாவோட கைகளை பிடிச்சபடி அழுகிறதும் பாவனாவும் இவ கூட சேர்ந்து அழகிறதும் அதை பாக்கறதுக்கு அவனுக்கு எரிச்சலா இருந்தது. ஏற்கனவே பாவனா உடம்பு முடியாம இருக்கா, இவ வந்து அவளை இன்னும் எச்சா அழ வைக்கிறா அப்படின்னு கோவத்தோட நினைச்சான். ஓடி போனாதான் போனான், அப்படியே போக வேண்டியது தானே. இவளை இப்படி யார் வச்சு வர சொன்னது? மறுபடியும் இங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு அப்பா, அவளை வர வச்சு அப்படின்னு தன்னோட அப்பாவையும் கோவத்தோட நினைச்சுக்கிட்டான் விக்ரமன். அவனையுமே வைத்தக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்த சதாசிவத்துக்கும் உள்ளூர கொஞ்சம் பயம் வரத்தான் செஞ்சது. விக்ரமன் 6 அடிக்கும் மேலா ஆஜான பாகுவா உடற்கட்டோட இருப்பவன். உடற்பயிற்சிய ஒரு நாளும் அவன் விட்டு கொடுத்ததே இல்லை. தன் உடலை அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவன் விக்ரமன். தன் உடலை எப்படி மெயின்டைன் பண்றானோ அதே மாதிரி அவனுடைய பிசினஸ்லயும் ரொம்ப கவனத்தோடயே இருப்பான். அவனை அடிக்க பிசினஸ்ல ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஊட்டியில பாதி எஸ்டேட்டுக்கு மேல இவங்களோடது. அத்தனையும் ஒரே ஆளா இருந்து எல்லாத்தையும் பராமரிக்கிறவன் விக்ரமன். அவன் ஒரு பார்வை பார்த்தா போதும், அத்தனை பேரும் அடங்கி ஒடுங்கி அவங்கவங்க வேலைய அப்படியே செய்வாங்க. காரணம், எந்த அளவுக்கு அவன் கண்டிப்பா இருப்பானோ அதே அளவுக்கு அன்பாவும் இருப்பான். தொழிலாளருக்கு தேவையானது அவங்க கேட்காமலேயே செஞ்சு கொடுப்பான் அவன். அதனாலேயே தொழிலாளர்கள் அவனுடைய எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்தா அந்த வேலையை விட்டு போகவே மாட்டாங்க, அப்படியே பெர்மனண்டா செட்டில் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு விக்ரமன் அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்குவான். அவங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்தா விக்ரமனுக்கு தான் முதல் அழைப்பு வரும். அதை எங்கிருந்தாலும் தவறாம அட்டன் பண்றவன் விக்ரமன். தன்னுடைய பையன் விக்ரமன் அப்படிங்கறதுல சதாசிவத்திற்கு எப்பவுமே ஒரு பெருமை இருக்கும். அதனால தன்னோட பையன் கிட்ட கொஞ்சம் பயமும் இருக்கும் அவருக்கு. கோவத்தோட தன்னோட அப்பாவை திரும்பி பார்த்தான் விக்ரமன். நீங்க ஏன் என்ன கேட்காம அவளை இங்க வர வச்சீங்க? இப்ப என்னடானா அவ கூட உள்ள போகாம என்ன தடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. இப்ப பாருங்க, அவ அங்க என்ன பேசுறான்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. பாவனா வேற இந்த நிலைமையிலையும் அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு மறுபடியும் ஏதாவது தீவிரமா ஆச்சுன்னா இப்போ என்ன பண்றது? ஏற்கனவே
அவளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு டாக்டர். இந்த நிலைமையில இப்படியா அழுவாங்க? நான் உள்ள போக போறேன்பா அப்படின்னு கதவுல கை வச்ச விக்ரமனை தடுத்து நிறுத்தினாரு சதாசிவம். நீ இரு விக்ரமா அப்படின்னு அவர் தடுக்க, இப்ப ஏன் அவனை தடுக்கிறீங்க? அந்த மேனாமணிக்கு நம்ம பாவனா கிட்ட என்னென்ன பேசிட்டு இருக்காளோ நம்மளுக்கு எப்படி தெரியும்? பாவனா இப்படி அழுதா அவளை நம்மளால எப்படி காப்பாற்ற முடியும்? நீங்க அவளை ஏன் இங்க வர சொன்னீங்க அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டா விக்ரமனுடைய அம்மா ரோஹிணி. ஆமா அண்ணா, அண்ணி சொல்றதும் சரிதான். விக்ரமனை முதல்ல நீங்க உள்ள விடுங்க. என் பொண்ணு அவகிட்ட என்னெல்லாம் பேசுறான்னு எனக்கு தெரியணும். ஏதாவது ஏடா கூடமா பாவனாக்கு ஆயிட போகுது அப்படின்னு பரிதவித்த குரல்ல பாவனாவோட அம்மா பவித்ரா சொல்லிட்டு இருந்தா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல், அந்த ஓடுகாடி கழுதைய இப்ப யார் இங்க வர வச்சது? அவளை யார் இப்ப உள்ள விட்டது அப்படின்னு கர்ண கொடூரமான குரல்ல குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. அங்க ஜெகன் கடும் கோபத்தோட நின்னுட்டு இருந்தான். அவனுக்கு எப்படியும் 30 வயசு இருக்கும். நல்ல உயரமா இருந்தான். இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுடைய கண்கள் எப்பவுமே ரத்தமா சிவந்திருக்கும். காரணம், அவகிட்ட இருந்த குடிப்பழக்கம். குடும்ப மானத்தையே வாங்கினவ அவளை வெத்தலைப்பாக்கு வச்சு அழைச்சு பாவனா கிட்ட பேச விட்டுருக்கீங்களா அப்படின்னு கோவத்தோட கேட்டான் பாவனாவுடைய அண்ணன் ஜெகன். ஜெகனை பின்தொடர்ந்து வந்த வாசன், என்ன சதாசிவம் இதெல்லாம்? என்னோட பொண்ணு உயிரோட இருக்கிறது உங்க யாருக்குமே பிடிக்கலையா? பழசெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? அவ நம்ம குடும்பத்தையே அத்தனை பேருக்கு முன்னாடி தலை குனிய வச்சுட்டு ஓடி போனவன். அந்த ஓடுகாலி கழுத எக்கேடு கேட்டா நமக்கு என்னன்னு இத்தனை வருஷம் இருந்தோம்ல. இப்ப என்ன புதுசா அவளை கூப்பிட்டு வச்சு, அதுவும் பாவனா கிட்டே அவளை அனுப்பி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல சம்மந்தி அப்படின்னு சதாசிவத்தையும் ரோஹிணியையும் பார்த்து பாவனாவுடைய அப்பா வாசன் கேட்டாரு. அதை கேட்ட சதாசிவம், என்ன வாசன், நீங்களும் புரியாம பேசுறீங்க? நானா ரித்தன்யாவை கூப்பிட்டேன்? உங்க பொண்ணு பாவனாதான் ரித்தன்யாவை பார்த்தே ஆகணும்னு பிடிவாதமா உயிரை கையில பிடிச்சிட்டு காத்துட்டு இருந்தா. அவளுடைய கடைசி ஆசை அதுதானும் போது நாம ஏன் அதை தடுக்கணும்? அந்த பாவத்தை நாம ஏன் கட்டிக்கணும் அப்படின்னு கேட்ட சதாசிவத்தை முறைச்சு பார்த்தாரு வாசன். அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ கூட வளர்ந்த தன்னோட அக்காவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டா. அதுக்காக ரோட்ல போற சாக்கடையெல்லாம் வீட்டுக்குள்ள யாராவது விடுவாங்களா அப்படின்னு கோவமா கேட்டாரு வாசன். தன் கணவர் சண்டை போடுவத பார்த்த பவித்ரா அவசரமா வாசன் பக்கத்துல போய் நின்னா. என்னங்க, நீங்க என்ன இப்ப போய் இந்த சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இப்ப நம்மளுக்கு தேவையா? நம்ம பொண்ணு பாவனாவை பாக்குறதுக்கு அந்த ஓடுகாலி கழுத உள்ள போயிருக்கா. வாங்க, அவ என்ன பேசுறான்னு நமக்கு தெரியணும். வாங்களேன், உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு பதட்டத்தோட சொன்னா பவித்ரா. வாசனுக்கும் இப்போ பதட்டம் அதிகமாச்சு. உள்ள போன ரித்தன்யா என்னெல்லாம் பேசுறாளோ, இல்ல பாவனா ரித்தன்யா கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ, பழைய விஷயம்லாம் இப்போ நினைவுக்கு வந்துச்சு வாசனுக்கு. ஐயோ, என்ன பேசுறாங்களோ எனக்கு எதுவும் தெரியலையே. அது மட்டும் இல்லாம பாவனாவோட உயிருக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் கெடு வச்சிருக்கிற இந்த நிலையில பாவனா அந்த 24 மணி நேரத்தையும் ரித்தன்யா கிட்ட அழுது அழுது புலம்பி தன்னோட ஆயுளையும் குறைச்சிக்குவாளோன்னு பதட்டம் அடைஞ்சாரு வாசன். உடனே ஐசியூவிற்கு முன்னால ஓடி போய் கதவு திறந்தாரு. அவர் கதவு திறந்ததும் ரித்தன்யா தலை நிமிர்ந்து பார்த்தா. எதிரில தன்னோட சித்தப்பா வாசனும், அவருக்கு பின்னாடி அவர் மகன் ஜெகனும், பின்னாடி பவித்ரா, ரோஹிணி, சதாசிவம்னு எல்லாருமே உள்ள வர கடைசியா உள்ள வந்தவன் விக்ரமன். அவனுடைய பார்வை கூர்மையா ரித்தன்யா மேல வந்துச்சு. அவங்களுடைய பேச்சு அத்தோட நின்னு போச்சு. ஆனா பாவனாவும் ரித்தன்யாவோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அவ எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவளுடைய பிடி. அதை கண்ட வாசனுக்கு ரித்தன்யா மேல கோபம் பத்திக்கிட்டு வந்தது. கழுத என்னோட பொண்ண 1/2 மணி நேரத்துல எப்படி மயக்கி வச்சிருக்கா? கல்யாண தண்ணிக்கு ஓடி போனவன் அப்படியே போகாம மறுபடியும் இங்க வந்து எங்க மானத்தையும் உயிரையும் வாங்குறா அப்படின்னு மனசுல பொறுமையவர் தன் மகள் கிட்ட அன்போட ஓடி வந்தாரு. பாவனாமா, நீ இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் ரொம்ப அழக்கூடாதுடா. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னவர்கிட்ட, அப்பா நான் இனி நிரந்தரமா ரெஸ்ட் தான் எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் செய்யணுமோ
அதெல்லாம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னா பூடகம்மா. அவ பேசுறத புரியாம பார்த்த பவித்ரா, என்னடி பாவனா இது, எதோ சொல்ற, உனக்கு ஒன்னும் ஆகாதுடா, டாக்டர் நீ சீக்கிரமா சரியாயிடுவேன்னு சொல்லிருக்காருன்னு அழகையான குரல்ல சொன்னா பவித்ரா. அதை கேட்ட பாவனா விரக்தியோட சிரிச்சா. எனக்கு தெரியுமா என்னோட உயிர் எப்ப போகும்னு. டாக்டர் சொன்னதையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனாலதான் ரித்தன்யாவை பிடிவாதமா இங்க வர சொன்னேன்னு சொன்னான். அதை கேட்ட ஜெகன், நீ சீரியஸா இருக்கறக்கும் ரித்தன்யா இங்க வர்றதுக்கும் என்ன பாவனா சம்பந்தம்? இவளா உன்னோட உயிரை இப்ப காப்பாத்த போறா? இவ என்ன டாக்டரா அப்படின்னு எகத்தாளத்தோட ரித்தன்யாவை பார்த்தபடி கோபமா கேட்டான் ஜெகன். அவன் பார்த்த பார்வையில அவ்வளவு வெறுப்பு இருந்தது. ஜெகன் பேசுறத கேட்ட ரித்தன்யா அவன்கிட்ட சண்டை போடாம எதுவுமே பேசாம அமைதியோடையும் பொறுமையோடையும் அப்படியே நின்றுட்டு இருந்தா. இதையெல்லாம் சினிமா பாக்குற மாதிரி விக்ரமன் ஒரு ஓரத்துல நின்னுட்டு கைகளை கட்டினபடி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தான். ரித்தன்யாவும் விக்ரமனை கவனிக்க தவறல. ஓரக்கண்ணால அவனை பார்த்தபடிதான் நின்னுட்டு இருந்தா ரித்தன்யா. அவனுடைய கூர்மையான பார்வை அவ உடம்புல ஊசி குத்துறது மாதிரி இருந்தது ரித்தன்யாவுக்கு. விக்ரமனுடைய பார்வை இப்போ ரித்தன்யாவின் தலை முதல் கால் வரை ஊடுருவுச்சு. இவ ஓடி போனாலும் நல்லா அழகாத்தான் இருக்கா. முதல்லையாவது எலும்பும் தோலுமா இருப்பா. ஆனா இப்போ அங்கங்க சதை போட்டு நல்லா கவர்ச்சியாதான் இருக்கா. பாம்பு கூட கவர்ச்சியாதான் இருக்கும் அப்படின்னு வெறுப்போடு நினைச்சவன், நாம தான் இங்க இவளை நினைச்சிட்டு செத்துட்டு இருக்கோம் அப்படின்னு மனசுல ரொம்ப வஞ்சத்தோட நினைச்சான் விக்ரமன். இவளை பழி வாங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் கிடைக்கலையே, அப்படி கிடைச்சா இவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். விக்ரமன் யாருங்கிறத இவளுக்கு அப்படியே காட்டிடுவேன்னு மனசுல விஷத்தை ஏத்திக்கிட்டு இருந்தான் விக்ரமன். ஜெகன் சொன்னதை கேட்ட பாவனா, அண்ணா என் குழந்தை ரித்தன்யா கிட்ட வளர்ந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். அதனால என்னோட குழந்தைய ரித்தன்யா கிட்ட ஒப்படைக்கலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு மூச்சு திணற சொன்னா பாவனா. அத சொன்ன கேட்டது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி. எனது 2 வயசே ஆன குழந்தை மேதாவ ரித்தன்யா கிட்ட நீ ஒப்படைக்க போறியா அப்படின்னு ரோஹிணியும் சதாசிவம் ஒருவரை ஒருவர் பாத்துக்க விக்ரமனுக்கும் அங்க நடக்கிறது எதுவுமே புரியல. உடனே பாவனா கிட்ட ஓடி வந்தான். என்ன பாவனா ஒளற? மேதா நம்ம குழந்தை, அவளை இந்த கழிசரு கிட்ட ஒப்படைக்க போறியா? அதுவும் நம்ம குழந்தை பெண் குழந்தை, அதுவும் இவள மாதிரியா வளரணும்? அதுவும் அவகிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கோவத்தோட கேட்டான் விக்ரமன். அத்தான் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நான் எது செஞ்சாலும் அது குழந்தையோட நல்லதுக்கு தான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? குழந்தைய ரித்தன்யா வளர்த்தணும்னு என்னோட கடைசி ஆசையா நினைக்கிறேன். அதுக்காக குழந்தைய அவகிட்ட மொத்தமா கொடுத்துருங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா பாவனா. என்னடி வளர்ற? குழந்தை அவகிட்ட வளரணும்னு சொல்ற, ஆனா குழந்தைய கொடுக்கவே வேண்டான்னு சொல்ற. உனக்கு மண்டையில அடிபட்டதுல ஏதாவது பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருச்சா அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா பாவனாவோட அம்மா பவித்ரா. தன்னோட பொண்ணு சாகர நிலைமையில இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு யாருமே நினைக்கல. மேதாவை இவகிட்ட ஒப்படைச்சிட்டு குழந்தைய பார்க்காம நாங்கெல்லாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு மனசுல ஆதங்கத்தோட நினைச்சா பவித்ரா. வாசனுக்கும் ஜெகனுக்குமே இது அதிர்ச்சிதான். நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா பாவனா? குழந்தைய இவகிட்ட எப்படி ஒப்படைக்க முடியும்? அது நம்ம வீட்டு குழந்தை, நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு கத்துனாரு வாசன். அதை கேட்ட பாவனா விரக்தியோட சிரிச்சா. என்னது வாரிசா? வாரிசு வாரிசுன்னு சொல்லிதான் இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு மனசுல கசப்போட நினைச்சவ ரித்தன்யாவோட கைகளை மேலும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. அப்படி மீறி தலையிட்டீங்கன்னா இதோ எனக்கு போட்டிருக்கிற மாஸ்க்ல இருந்து பிளட்ல போற ஒயர் வரைக்கும் எல்லாத்தையும் இப்பவே புடுங்கி வீசிடுவேன். அப்புறம் நான் செத்து போயிட்டா கடைசி வரைக்கும் உங்களால இந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியில வரவே முடியாதுன்னு மிரட்டினா பாவனா. அவ மிரட்டினதுல கொஞ்சம் அரண்டுதான் போனாங்க குடும்பத்தினர் அனைவருமே. பேசாம எல்லாரும் அமைதியா நிக்க பாவனா விக்ரமனை பார்த்து அத்தான் அப்படின்னு அவனுடைய இன்னொரு கையை தூக்கி அவனை கூப்பிட்டா.
குடும்பத்தினர் எல்லாருமே ஒதுங்கி நிக்க மற்றொரு கைய ஆவலோட வந்து பிடிச்சுக்கிட்டான் விக்ரமன். அத்தான், கல்யாணமான நாள்ல இருந்து எனக்குன்னு நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஆனா நானா உங்ககிட்ட வாயை திறந்து இது வரைக்கும் இது வேணும் அது வேணும்னு ஒண்ணுமே கேட்டதில்ல. இப்போ கடைசி தடவையா நான் ஒண்ணு கேக்குறேன், செய்வீங்களா அத்தான் அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் பெருக மூச்சு விட முடியாம கேட்டா பாவனா. நான் மேதாவை மட்டும் ரித்தன்யா கிட்ட ஒப்படைக்கவே மாட்டேன் பாவனா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. மேதா மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவளை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழவே முடியாது. அதை மட்டும் என்கிட்ட கேட்காத பாவனா அப்படின்னு கெஞ்சும் குரல்ல கேட்டான் விக்ரமன். மகள் மீது விக்ரமனுக்கு எவ்வளவு உயிர் அப்படின்னு அந்த நிலைமையிலும் அழகா புன்னகைச்சா பாவனா. இல்ல அத்தான், குழந்தை மேல நீங்க எவ்வளவு உயிரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அந்த பாவத்தை நான் செய்வேனா? அது இல்ல அத்தான், இது வேற அப்படின்னு நிறுத்தினான். விக்ரமன் உடனே தெளிஞ்சான். அதை தவிர நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் பாவனா. சொல்லு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவளோட கேட்டான். ரித்தன்யா கிட்ட திரும்பின பாவனா. நீயும் நான் சொல்றத கேப்பல்ல ரித்தன்யா? நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, அதை மறந்துடாத அப்படின்னு மறுபடியும் நினைவூட்டினா பாவனா. ரித்தன்யாவுக்கு இப்போ பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. பாவனா இப்போ என்ன கேட்கிறாளோ அப்படின்னு உள்ளூர பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் அந்த பயத்தை வெளியே காட்டிக்கொள்ளாம, சொல்லு பாவனா, நான் என்ன பண்ணா உனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டா. இருவரையும் மாறி மாறி பார்த்த பாவனா. அத்தான், இப்போ இந்த நிமிஷம் நீங்க ரித்தன்யா கழுத்துல என் முன்னாடி தாலி கட்டணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட விக்ரமனுக்கு நம்பவே முடியல. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னது, இந்த கழுசடைய நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு வாய் விட்டே அந்த வார்த்தையை சொன்னான். விக்ரமன் வாயிலிருந்து மறுபடியும் அதே கழுசடை அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட ரித்தன்யாவுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுது. அந்த வார்த்தையை கேட்ட பாவனாவுக்கும் ரொம்ப வேதனையா இருந்தது. அத்தான் பிளீஸ் அப்படின்னு மூச்சு திணற அவனை கூப்பிட்டு அவனுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. நம்ம குழந்தை மேதா அம்மா இல்லாம வளரவே கூடாது அத்தான். நீங்க எப்படியும் 2வது கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அது நம்ம ரித்தன்யாவா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாகும்போது நான் நிம்மதியா சாக ஆசைப்படுறேன்னா நம்ம குழந்தைய ரித்தன்யாவை தவிர வேற யாராலையும் நல்லா வளர்த்தவே முடியாது அத்தான். ரித்தன்யா ரொம்ப அன்பா மேதாவை பார்த்துப்பா. தயவு செஞ்சு எனக்காக அவ கழுத்துல இப்பவே தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்னா பாவனா. அதை கேட்ட ரித்தன்யா, பாவனா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மேதாவை நான் வளர்த்துறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். அதுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவருக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து அவர் எதிர்காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். குழந்தைய நான் பாத்துக்கிறேன் பாவனா. அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நான் வாக்கு கொடுத்ததுதான் அப்படின்னு சொன்னா ரித்தன்யா. இல்ல ரித்தன்யா, நான் சொல்றது உங்களுக்கு யாருக்குமே புரியவே இல்லை. என்னோட குழந்தை இன்னொரு பொண்ணு கையால வளரவே வேண்டாம், வளரவும் கூடாது. மேதாவை உன்னை தவிர யாராலையும் நல்லா பாத்துக்கவே முடியாது. வேற பொண்ணு வந்தா உன்னை எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. அதுக்குதான் சொல்றேன், நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வரணும், உரிமையா வரணும். அதுவும் என்னோட குழந்தைக்கு அம்மாவா நீ விக்ரமன் அத்தான் கூட வாழணும். என்னோட கடைசி ஆசையே இதுதான் ரித்தன்யா. தயவு செஞ்சு நான் சொல்றதை ஏத்துக்கோன்னு அவ கைகளை இறுக்கமா பிடிச்சிட்டு கெஞ்சினா பாவனா. அவ்வளவையும் கேட்டுட்டு இருந்த பாவனாவுடைய அம்மா பவித்ரா அவ பக்கத்துல ஓடி வந்தா. உனக்கு பைத்தியம் ஆடி பிடிச்சிருக்கு? தாலி கட்டுன்னு சொன்னா தாலிக்கு இப்ப எங்கடி போறது? நாங்கெல்லாம் வெளியில போய் தாலியெல்லாம் வாங்க மாட்டோம். இந்த தாலியெல்லாம் இப்ப இல்லவே இல்லை. இப்பவே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்கெல்லாம் நேர காலம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு அந்த விஷயத்த தள்ளி போட முயற்சி பண்ணா பவித்ரா. அதை கேட்ட ஜெகனும், ஆமா பாவனா, அம்மா சொல்றதும் சரிதான். நீ தாலி கட்டுன்னு சொன்னா தாலிக்கு நாம இப்ப எங்க போறது? அதெல்லாம் ஆர்டர் கொடுத்து செய்யணும். அதுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப லேட் ஆகும். கல்யாணம் தானே இவங்களுக்கு பண்ணி வைக்கணும். 1 மாசம் போகட்டும், நாங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு அவசரமா ஜெகன். அவங்க சொன்னதுல இருந்தே பாவனா இறந்ததுக்கு அப்புறம்
ரித்தன்யாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்கங்கிறது அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. இல்லண்ணா, எனக்கு இப்பவே இங்கேயே இவங்க கல்யாணம் நடந்தே ஆகணும். மனசும் எண்ணமும் சுத்தமா இருந்தாலே போதும் அண்ணா. நல்ல நேரமெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவங்க கல்யாணத்தை என் கண்ணு முன்னாடி நடக்கிறது தான் சரின்னு எனக்கு படுது அப்படின்னு பிடிவாதமா சொன்னா பாவனா. இத்தனை பேர்களும் பேசிட்டு இருக்க விக்ரமனுடைய மனசுல 1000 எண்ணங்கள் அலமோதிச்சு. இப்பதான் இவளை பழிவாங்க சரியான சந்தர்ப்பம் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டினான். இப்போ தானாவே அந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்படின்னு உள்ளூர கொஞ்சம் மகிழத்தான் செஞ்சான் விக்ரமன். இவ கழுத்துல தாலி கட்டிட்டா அப்புறம் அவன் இவகிட்ட வைக்கிறதான் சட்டம். இவளை என்ன வேணாலும் செய்யலாம். தன்னை அவமானப்படுத்திட்டு ஓடி போனவளை இனி வாழ்க்கை முழுவதும் பழி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ரித்தன்யாவுக்கு விக்ரமனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள பயமாவே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாவனா நிறைய விஷயங்களை சொன்னான். அந்த விஷயங்களெல்லாம் கேட்ட ரித்தன்யாவுக்கு இந்த குடும்பத்துல மறுபடியும் போய் சேர்றதுக்கு ரொம்ப பயமாவே இருந்தது. ஐயோ, இவங்க குடும்பத்துக்குள்ள மறுபடியும் நம்ம நுழைஞ்சா நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களே அப்படின்னு யோசனையோடயே இருந்தா ரித்தன்யா. இருவருக்குள்ளேயும் இப்படி எதிர்மறை எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. அங்க நின்னுட்டு இருந்த ரோகிணிக்கு பாவனா சொல்றதுல கொஞ்சம் நிம்மதியும் இருந்தது. ஏன்னா பாவனா 20 மணி நேரத்துல இறந்துடுவான்னு டாக்டர் கெடு வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில பாவனா ஒருவேளை இறந்துட்டா தன்னோட பையன் விக்ரமன் 2வது கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான் அப்படின்னு ரோகிணியோட மனசுல ஆழமா ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு கடந்த ஒரு வாரமா. மேதா நல்லபடியா வளரணுங்கிறதுல விக்ரமன் ரொம்ப பிடிவாதமாவும் உறுதியாவும் இருப்பான். தான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்றவ மேதாவை ஏத்துக்க மாட்டாளோன்னு நினைச்சே விக்ரமன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான்னு ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும். அத நினைச்சுதான் ஒரு வாரமா அவ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அது கொஞ்சம் சுயநலமாவே இருந்தாலும் தன்னோட பையனோட வாழ்க்கைய நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்பட்டா ரோஹிணி.